பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் குறித்து தகவல் அளித்தால் ரூபாய் 20 லட்சம் சன்மானமாக வழங்கப்படும் என்ற சுவரொட்டிகளானது ஜம்மு காஷ்மீரில் ஒட்டப்பட்டிருக்கிறது. தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 3 பயங்கரவாதிகளின் புகைப்படங்களை வெளியிட்டு ஜம்மு காஷ்மீர் போலீசார் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் குறித்து தகவல் அளித்தால் ரூபாய் 20 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், ஜம்மு காஷ்மீரில் காவல்துறையினர் சுவரொட்டிகள் ஒட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் 26 பேரை சுட்டு கொடூரமாக கொலை செய்தார்கள். அதைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதிகளுக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. இரு நாடுகளிடையே அமைதியாக இருக்கலாம் என்ற முடிவு செய்யப்பட்டு தற்போது தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில புல்வாமா மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம காட்சிகள்ல பார்க்கிறோம். பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளின் புகைப்படங்கள் அதுல இருக்கு. அதை போட்டு இவங்களை பத்தின தகவல் கொடுத்தா 20 லட்சம் ரூபாய் சன்மானமாக கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த போஸ்டர்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கான தொலைபேசி எண்களையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க அதை பார்க்கலாம். 8498718334 இன்னொரு 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த 3 நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த போட்டோ பார்த்தோம் அப்படின்னா பகல்காம் தாக்குதல் தொடர்பாக அங்க அந்த நேரத்துல செல்போன்ல எடுக்கப்பட்ட வீடியோக்கள் வெளியாச்சு. அது சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துச்சு. அந்த வீடியோ மூலமாக கிடைத்த படங்களை தான் அதுல போட்டிருக்கிறாங்க. ஒண்ணு, அது மட்டும் இல்லாம விசாரணை அமைப்புகள், புலனாய்வு அமைப்புகளும் அங்க இருந்தவங்கள்ட்ட கேட்டு தீவிரவாதிகள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற வரைபடங்களையும் ஏற்கனவே வெளியிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அவங்கள பிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் தற்போது இந்த போஸ்டர் ஒட்டி இருக்கிறது. நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு உள்ளூர்ல லோக்கல்ல ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா அதன் மூலமாக அவர்களை பற்றிய விவரங்கள் தெரிய வரலாம் அப்படின்னு காவல்துறை எதிர்பார்க்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்யும் போது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில சின்னதாவது ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். உள்ளூரை பொறுத்த வரைக்கும் அவங்கள பத்தின அதாவது நேரடி தொடர்பு இல்லைனாலும் தகவலாவது தெரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உள்ளூர் மக்களுக்கு. அதனால அந்த அடிப்படையில அவங்க மூலமா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி நாட்டுக்காக தகவல் கொடுப்பவர்களுக்கு உரிய சன்மானம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தற்போது இந்த போஸ்டர் ஒட்டி விசாரணைய தேடுதல் வேட்டைய காவல்துறை தீவிரப்படுத்தியிருக்கிறது. பிரகாஷ், முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.